Hi students, welcome to MathWin. இந்த வீடியோவில் into ஃபங்க்ஷனும் அதுக்குரிய இல்லுஸ்ட்ரேஷனும் பார்க்கலாம். புக்கில் கொடுத்துருக்க ஏரோ டயக்ராம் கவனிங்க. ஒரு செட்டில் கஸ்டமர்ஸும் இன்னொரு செட்டில் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து C1, C2, C3 3 பேர் இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெலிவிஷன், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்டர். அப்போது 4 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கஸ்டமர்ஸும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. C1 வந்து வாஷிங் மிஷினும், C2 வந்து டெலிவிஷனும், C3 வந்து வாட்டர் ஹீட்டரும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால ஏர் கண்டிஷனர் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய 4 ப்ராடக்ட்ஸில் ஒரு ப்ராடக்ட் மட்டும் விட்டு போச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 4 எலிமெண்ட்ஸில் ஒரு எலிமெண்ட் வந்து மேப்பிங் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ இன்டூக்குரிய டெஃபினிஷன் பார்க்கலாம். A function f from a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. ஸோ பியில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் ஏல வந்து இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் இன்டூ ஃபங்க்ஷன். தட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் தி கோடமைன் ஆஃப் எஃப். கோடமைனுக்கு ரேஞ்ச் வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், a function f from a to b is called into if it is not onto. அது ontoவாக இல்லை அப்படின்னா அது வந்து into function. அதுக்கு ஒரு illustration கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த illustration 13ல் into function அப்படின்னா எப்படிங்கிறது பார்க்கலாம். let a equal to the set 1, 2, 3 and b equal to w, x, y, z. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1, w, 2, z, 3, x. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஆரோ டயக்ராம் மேப் பண்ணியிருக்காங்க. செட் ஏல வந்து 1, 2, 3, பியில் வந்து w, x, y, z. ஸோ மேப்பிங் வந்து 1, w. 1 வந்து w ஓடையும், 2 வந்து z ஓடையும், 3 வந்து x ஓடையும் மேப் ஆகிருக்கு. இப்போ என்னென்ன கவனிக்கணும், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்குது. பட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா w, x, z இது 3க்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்குது. y மட்டும் எதனோடையும் மேப் ஆகலை. ஸோ ஒய்க்கு வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து மேப்பிங் ஆனதை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னா w, x, z. பட் பிங்கிற செட்டில் வந்து w, x, y, z இந்த ஒய்யும் சேர்ந்து இருக்குது. ஒய் வந்து மேப் ஆகலை. ஸோ ஹியர் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு w, x, z விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் b. ஸோ பிங்கிற செட்டில் ரேஞ்ச் வந்து ஒரு சப்செட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ இன்டூ அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய செட் எலிமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கணும். மேப்பிங் ஆகாமல் ஒன்று மட்டும் விட்டு போயிருந்தது அப்படின்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் மூலமாக இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.